ஆரோக்கியம் தரும் உணவு நலம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இப்பொழுது கீரையின் நன்மை தீமைகளை பற்றி பார்ப்போம். தமிழர்களின் உணவில் இன்றியமையாத தாவர உணவு கீரைகள். பச்சை பசேல் என்றிருக்கும் பல கீரைகள் வகைகள் தமிழகத்தில் எங்கும் கிடைக்கின்றன. காய்கறிகளை பொதுவாக இலை, பூ, காய், தண்டு, கிழங்கு என்று 5 வகையாக பிரிக்கலாம். இவற்றில் எளிதாகவும் விரைவாகவும் ஜீரணமாவது கீரைகள்தான். தமிழகத்தில் மட்டுமல்ல, நமது தேசம் முழுவதுமே கீரைகள் விரும்பி உண்ணப்படுகின்றன. கீரைகளில் கால்சியம், இரும்பு, பீட்டா கரோட்டின், விட்டமின் சி, ரிபோஃப்ளேவின், ஃபோலிக் அமிலம் இவை நிறைய உள்ளன. கீரைகளில் பச்சையம் நிறைந்திருக்கிறது. லெசித்தின், கரோட்டினாய்டு, ஆல்கலாய்டு முதலியவைகள் மற்றும் ஆக்சாலிக் அமிலம், சிட்ரிக் அமிலம், மாலிக் அமிலம் முதலிய கனிம அமிலங்களும் உள்ளன. கொழுப்பும் கார்போஹைட்ரேட்டும் குறைவு. தாது பொருட்களும் விட்டமின்களும் அதிகம். எனவே வருமுன் காக்கும் உணவாக கீரைகளை சொல்லலாம். மலிவாகவும் எளிதாகவும் கிடைக்கும் கீரைகளில் உடல் வளர்ச்சிக்கும் ஆரோக்கியத்திற்கும் தேவையான அத்தனை சத்துக்களும் உள்ளன. எனவே தினமும் 50 to 100 கிராமாவது கீரை வகைகளை உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும். குழந்தைகளுக்கும் கர்ப்பிணி பெண்களுக்கும் கீரை கொடுப்பது அவசியம். ஆயுர்வேதத்தின் படி நாம் உண்ணும் உணவில் ஒரு பகுதி உடல் வளர்ச்சிக்கு உதவுகிறது, ஒரு பகுதி ஜீரண சக்திக்கு உதவுகிறது, இன்னொரு பகுதி சத்தாக மாறி உடலை போஷிக்கிறது, மீதியுள்ள பகுதி மலமாக வெளியேறுகிறது. இந்த 4 விஷயத்துக்கு தாங்க கீரைகள் உதவுகின்றன. கீரைகள் குறிப்பாக ஜீரண சக்திக்கு மற்றும் மலத்தை வெளியேற்ற என்ற 2 பணிகளை செய்ய பயன்படுகின்றன. இதர 2 செயல்பாடுகளுக்கு கீரைகள் அவ்வளவு பயன்படுவதில்லை. எனவே காய்கறிகளையோ கீரைகளையோ தனி உணவாக உண்பதை தவிர்க்க வேண்டும். ஆனால் நவீன ஆராய்ச்சிகளின்படி கீரைகளை தனியாக உண்பதால் பல நன்மைகள் கிடைக்கும். 15 நாட்களாவது கீரையை காலை உணவாக தனி உணவாக உண்பது நல்லது. கீரைகளை இரவில் சாப்பிடக்கூடாது என்கிறது ஆயுர்வேதம். இரவில் ஜீரண சக்தி குறைந்திருக்கும். தூக்கத்தாலும் இரவின் குளிர்ச்சியாலும் ஜீரண சக்தி மந்தமாகிவிடும். இரவில் கீரை சாப்பிட்டால் கீரை பூச்சிகள் உண்டாகலாம். மலப்போக்கு, வயிற்று உப்புசம், வயிற்று இரைச்சல் முதலியன ஏற்படலாம். ஒவ்வொரு வகை கீரையிலும் ஒவ்வொரு வகை சக்திகள் உண்டு. எனவே தினசரி கீரைகள் உண்பது முடியாவிட்டால் அடிக்கடியாவது விதவிதமான கீரைகளை உணவில் சேர்க்க வேண்டும். கீரைகளை வாங்கும் முன் கவனிக்க வேண்டியவை: வாங்கும் கீரை புதிதாக பசுமையாக இருக்க வேண்டும். மஞ்சள் நிற கீரைகளை தவிர்க்க வேண்டும். இலைகள் வாடி வதங்கி இருக்கக்கூடாது. ஓட்டைகள் உள்ள கீரைகளை தவிர்க்க வேண்டும். இவை கிருமி தாக்குதலால் பாதிக்கப்பட்டவை. பருவத்திற்கேற்ற கீரைகள். சித்தர்கள் அந்தந்த பருவங்களுக்கு ஏற்ப உணவில் சேர்த்து கொள்ள வேண்டிய கீரைகளை பட்டியலிட்டிருக்கின்றனர். அவை யாவன: கோடை காலமான சித்திரை, வைகாசி மாதங்களில் தவிர்க்க வேண்டிய கீரைகள் அரைக்கீரை மற்றும் புளிச்சக்கீரை. காற்றடிக்கும் மாதங்களான ஆனி, ஆடி மாதங்களில் தவிர்க்க வேண்டிய கீரைகள் அரைக்கீரை, கீரைத்தண்டு, சிறுகீரை, பருப்புக்கீரை மற்றும் முள்ளங்கி கீரை. முன் மழை காலமான ஆவணி, புரட்டாசி மாதங்களில் தவிர்க்க வேண்டிய கீரைகள் சிறுகீரை, பருப்புக்கீரை, வெந்தயக்கீரை, முள்ளங்கிக்கீரை மற்றும் பசலிக்கீரை. பின் மழை காலமான ஐப்பசி, கார்த்திகை மாதங்களில் தவிர்க்க வேண்டிய கீரைகள் அகத்திக்கீரை, சிறுகீரை, பசலிக்கீரை மற்றும் கீரைத்தண்டு. முன் பனி காலமான மார்கழி, தை மாதங்களில் தவிர்க்க வேண்டிய கீரைகள் அகத்திக்கீரை, சிறுகீரை, பசலிக்கீரை மற்றும் முள்ளங்கிக்கீரை. நோய்கள் உள்ளவர்கள் மழைக்காலத்தில் எல்லா கீரைகளையும் தவிர்ப்பது நல்லது. பின்பனி காலமான மாசி, பங்குனி மாதங்களில் தவிர்க்க வேண்டிய கீரைகள் சிறுகீரை, பசலைக்கீரை மற்றும் பருப்புக்கீரை. எல்லா பருவங்களிலும் சாப்பிடக்கூடிய கீரைகள் பொன்னாங்கண்ணி கீரை, கொத்தமல்லி கீரை, புதினா, முருங்கைக்கீரை, மணத்தக்காளி கீரை, கரிசலாங்கண்ணி கீரை, கறிவேப்பிலை.
கீரைகளை தவிர்க்க வேண்டிய காரணங்களை பார்ப்போம். இரவில் கீரைகள் உண்ணக்கூடாது. தலைக்கு குளித்த நாட்களில் சோகை உள்ளவர்களும் ஆஸ்துமா, சைனஸ் போன்ற கபநோய் உள்ளவர்களும் கீரையை தவிர்க்க வேண்டும். கீரை ஒரு சாத்வீக உணவு. மாமிச உணவுகள், மீன் உணவுகளுடன் கீரையை சேர்த்து உண்ணக்கூடாது. மலச்சிக்கல், வயிற்றுக்கோளாறுகள் ஏற்படும். கீரைகளை சமைக்கும் முறைகளை பற்றி பார்ப்போம். சமைக்கும் முன் கீரை இலைகளை ஆய்ந்து சுத்தமான குளிர்ந்த நீரில் நன்கு அலச வேண்டும். வேக வைக்க குறைந்த அளவு தண்ணீரை பயன்படுத்தவும். சமையல் சோடாவை சேர்க்கக்கூடாது. மாறாக சிறிதளவு புளித்தண்ணீரை தெளிக்கலாம். எங்களது இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது பிறருக்கு பயன்படணும்னா ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல பயனுள்ள தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.